As a working mom, I was so burnt out and full of working mom guilt. I just wanted to be little happier without quitting my job. Hi, I'm Shalini Sivaguru, a certified parenting coach and a working mom. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஹானஸ்டான கொஸ்டின் கேட்கணும். எண்ட் ஆஃப் த டே நீங்க ஆஃபீஸ்ல நிறைய வேலை பண்ணிட்டு டயர்டா வந்திருப்பீங்க அண்ட் வீட்ல வந்து அப்படியே சோஃபால உட்காரும்போது உங்க பசங்க வந்து உங்ககிட்ட என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அண்ட் அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் சிங்க் ஆயிருந்திருக்கும் இல்லையா? நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து நிறைய கில்ட் ஃபீலிங்ஸ் வந்து கிக் அவுட் ஆயிருக்கும். நம்ம பசங்க வந்து ஸ்கிரீன்ஸ்ல ரொம்ப நேரம் இருந்தா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. யாராவது ஒரு ஆள் வந்து என்ன உங்க குழந்தை இவ்வளவு ஒல்லியா இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம ப்ராப்பரா அவங்க கவனிக்கல, சரியான நியூட்ரிஷன் கொடுக்கலையா அப்படிங்கிற கொஸ்டின். அண்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வரும்போது நம்மளால இதை ஏன் இன்னும் பெஸ்டா கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கில்ட். ஸோ எல்லா இடத்துலயுமே நமக்கு am I doing enough அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் த ஒர்க்கிங் மாம்ஸ் they are feeling that I am not doing enough for my child அப்படிங்கிறது. அண்ட் இங்க தான் எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயத்த ஷேர் பண்ணணும். ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க சைல்டுக்கு வேணுங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான அம்மா கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு ப்ரெசென்டான அம்மா. அது என்ன ப்ரெசென்டான அம்மா? ஆஃபீஸ் ஒர்க், நைட் டின்னருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுடைய ஹோம்ஒர்க் முடிக்கணும், அவங்களுடைய எக்ஸாம்ஸ் வருது, இவ்வளோ விஷயம் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது நான் எப்படி ப்ரெசென்டா இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டூ டூ லிஸ்டோட மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும்போது பசங்களால நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதுதான் அவங்களுக்கு நம்ம ஆங்ஸைட்டியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் கொடுக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் உங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, நிறைய ஒர்க்கிங் மாம்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட், ஐ லிவ்ட் இட் மை செல்ஃப். பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு 5 minutes டெய்லி ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அண்ட் நான் உங்களை 5 மணிக்கு எந்திரிக்க சொல்ல போறது இல்ல, நீங்க வந்து ரொம்ப கோவப்படாம இருக்கணும், கத்தாம இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே சொல்ல போறீங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். எதுக்கு டெய்லி கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு, நம்ம டெய்லி கிராட்டிடியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பாண்டிங் ஹார்மோன் ஒண்ணு இருக்குங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை வந்து கொடுக்கும். அண்ட் செகண்ட், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அது வந்து குறையும். ஸோ தேவையான விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணும், தேவையில்லாத ஹார்மோனை வந்து டிக்ரீஸும் பண்ணும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் வந்து கிராட்டிடியூட் இருக்கு. பர்சனலி கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிடன் ஸ்ட்ரென்த், நம்ம இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணாத ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும் போது நமக்கே தெரியாத அந்த ஆங்ஸைட்டி நமக்கு குறையும். பிளஸ் அதை நம்ம பசங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இதை நான் என் லைஃப்ல பார்த்திருக்கேன். நீ கேட்க நல்லா இருக்கு, ஆனா எனக்கு யோசிச்சு பார்த்தா எதுக்கு கிராட்டிடியூட் சொல்லணும்னு தெரியலையே அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னோட லைஃப்ல 4 பில்லர்ஸா இருந்த கிராட்டிடியூட் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது உங்களுக்கு உங்க ஜேர்னியை கிக் ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் பில்லர் செல்ஃப் கிராட்டிடியூட். நம்மளுடைய பாடி, மைண்ட், சோலுக்கு நம்ம கிராட்டிடியூட் சொல்லணுங்க. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா ஆஸ் அ மாமா நம்ம கடைசியா ரெக்கக்னைஸ் பண்ணி தேங்க்ஸ் சொல்ற ஆள் வந்து நம்மளுக்கே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய டெய்லி இவ்வளோ விஷயத்துக்கும் கோப் பண்ணக்கூடிய எனர்ஜி கொடுக்குற உங்க பாடிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? நம்மளுடைய எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ல இருந்து நமக்கு வெளியில வரதுக்கும் சரி, நமக்கு புது புது ஐடியாஸ் கொடுக்குற நம்ம மைண்டுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றோமா? அம்மாவா இருக்கும்போது எவ்வளவு ஒரு பர்பஸ் ட்ரிவனா இருக்கும். நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம். இந்த பர்பஸ் ட்ரிவன் சோலுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றோமா? உங்களுக்கு ஒரு குவிக் டிப், இந்த தேங்கிங் டைமை உங்களோட டீ டைம் அப்ப கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ நெவர் ஃபர்கெட் இட். எப்ப காலையில எந்திரிச்சு டீயோ காஃபியோ குடிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பால் வைக்கிறீங்களோ அந்த மொமெண்ட், அந்த கேஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணி நினைக்கிற அந்த 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு செக் பாயிண்டா வச்சுக்கோங்க. அன்னைக்கு தேங்க் பண்ணுங்க உங்க பாடி, மைண்ட், சோலுக்கு. என்னோட செகண்ட் கிராட்டிடியூட் என்னோட ஃபேமிலி சிஸ்டம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு மனித இயல்பு வந்து நிறைய எங்க குறை இருக்கோ அதுதான் நம்ம கண்ணுக்கு படும். இந்த இடத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம், இதுக்கு போய் எதுக்கு கத்துனாங்க, கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் ஒரு டாய் வேணும்னு அழுகுறாங்க. ஸோ நமக்கு வந்து எப்பயுமே அவங்க பண்ற தப்பு தான் நம்மளுடைய மனசுக்கும் கண்ணுக்கும் படும், விச் இஸ் வெரி நார்மல். அண்ட் நம்மளுடைய பிரெயினை இந்த மாதிரி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்க்கு பண்ணும்போது நம்ம ஃபேமிலி சிஸ்டத்துல ஒவ்வொருத்தர்கிட்டயே இருக்க நல்ல விஷயத்த நம்ம பாராட்ட ஆரம்பிப்போம். அண்ட் இதுக்கான டைம் உங்களுடைய லஞ்ச் டைமா எடுத்துக்கோங்க. நீங்க எப்ப டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, அந்த டைம் இது என்னுடைய ஃபேமிலியை நினைச்சு நான் கிராட்டிடியூட் சொல்ல வேண்டிய நேரம் அப்படிங்கறத யோசிங்க. அன்னைக்கு உங்க குழந்தைங்க சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி இருந்திருக்கலாம், நீங்க செஞ்ச ஃபுட்டை வந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம் எதுவுமே ரெசிஸ்ட் பண்ணாம. மாதிரியான விஷயங்களை நினைச்சு தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்களோட பேரண்ட்ஸ், உங்க இன்லாஸ் உங்களுக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு உங்களால இந்த ஜேர்னியை டிராவல் பண்ணிருக்க முடியுங்கிறத யோசிச்சு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அண்ட் இதனால என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லேக் அப்படிங்கிற மொமெண்ட்ல இருந்து தானாவே ஒரு லவ் அப்படிங்கிற மொமெண்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுடைய பசங்களும் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. பில்லர் நம்பர் 3, நான் எப்பயுமே கிராட்டிடியூட் சொல்றது நம்மளுடைய ஈகோ சிஸ்டம்க்கு. நம்மளுக்கு டே டு டே லைஃப் ஹெல்ப் பண்ற நம்மளுடைய மேட்ஸ், குக்,
பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ட் இந்த பில்லரை நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணிடுறோம். நம்ம நோட்டீஸ் பண்றதுமே இல்ல. பட் இது ஒரு மேஜிக் பில்லர். நம்ம அக்னாலேஜ் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களும் அவங்கள சுத்தி இருக்கிற நல்ல விஷயத்த ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கான டைமா நைட் டின்னர் டைம் வச்சுக்கோங்க. அன்னைய நைட் வந்து இப்ப அன்னைக்கு லீவ் போடாம உங்க மெய்டு வந்திருக்கலாம். ஆன் டைம் வந்திருக்கலாம். அத நினைச்சு அவங்களுக்கு ஒரு கிராட்டிட்யூட் சொல்லுங்க. பசங்க லேட்டா வரும்போது பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் வந்து ஒரு கண்ண பார்த்துக்கிட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு ரிலீஃபா இருந்ததுன்னா, அத நினைச்சு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. நீங்க இந்த ஹெல்ப்ப வந்து சில டைம் வாய் விட்டு உங்க ஹெல்பர்ஸ் கிட்ட சொல்லும்போது, உங்களோட பசங்களும் எம்பத்திய லேர்ன் பண்ணிப்பாங்க. அண்ட் எவ்ரிஒன் டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத அவங்களும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூசுவலா தேங்க் பண்ற என்னுடைய ஃபுட் சப்போர்ட் சிஸ்டம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒர்க் அண்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் என்விரான்மென்ட். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய வொர்க்கிங் மாம்ஸ்க்கு ஒரு மென்டல் பிளாக்கேஜஸ் இருக்குங்க. நம்ம ஒர்க் பண்றதுனால தான் நம்மளால நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியல. பட் நம்ம அத ரீஃப்ரேம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வொர்க்குக்கு போறதுனால நம்ம ஃபேமிலியுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் என்னுடைய குழந்தைக்கு ஸ்ட்ராங் அண்ட் ரெசிலியன்ட்டா இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் சொல்லிக் குடுக்குறேன். அண்ட் ஒரு பேஷன எப்படி ஃபாலோ பண்ணணும். ஓவர் கமிங் மெனி சேலஞ்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்கள பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறதுனால நம்ம ஃபேமிலிக்கும் சரி, உங்களோட ஓன் செல்ஃப்க்கும் சரி, வந்திருக்கிற மாற்றங்கள் நினைச்சு நீங்க எப்பயுமே கிராட்டிட்யூட் செலுத்த ஆரம்பிக்கணும். அண்ட் இன்னைக்கு இதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா, யூசுவலி அன்னைய டே உடைய வொர்க் முடிஞ்சு நீங்க லேப்டாப் க்ளோஸ் பண்ணும்போது, இது என்னுடைய வொர்க், என்னோட பிசினஸ், என்னோட பேஷனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அண்ட் அது வந்து உங்களோட சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டா இருக்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் பாலிசிஸ் குடுக்குற உங்க கம்பெனிய நினைச்சு நீங்க தேங்க்யூ சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற கொலீக்ஸ், உங்கள மோட்டிவேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபீஸ் என்விரான்மென்ட், உங்கள புரிஞ்சுக்கிற உங்கள பாஸ், நெறைய ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்குற உங்க கம்பெனி கல்ச்சர் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மறக்காம அதுக்கு கிராட்டிட்யூட் சொல்லுங்க. குயிக் ரீகேப். லெட்ஸ் புட் இட் ஆல் டுகெதர். மார்னிங் சாய் டைம், டீ, காஃபி போடும்போது மறக்காம உங்க பாடி, மைண்ட், சோலுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. அண்ட் லஞ்ச் டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற உங்க ஃபேமிலி சிஸ்டத்துக்கு தேங்க்யூ சொல்லுங்க. அண்ட் ஈவினிங் டின்னர் முடியும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ற உங்க என்விரான்மெண்ட்ஸ், ஹெல்பர்ஸ், நெய்பர்ஸ் அவங்களுக்கு மறக்காம தேங்க்ஸ் சொல்லுங்க. அண்ட் அந்த எண்ட் ஆஃப் தி டே உங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க்குக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஸோ இதனால நீங்க வந்து தனியா ஒரு 5 நிமிஷம் எடுத்து எதுவும் பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல. இந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். நான் சொன்ன டைம்ல உங்களால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இனிமே எனக்கு கிராட்டிட்யூட் பண்றதுக்கு டைம் இல்ல, எதுக்கு கிராட்டிட்யூட் சொல்லணும்னு தெரியல அப்படிங்கிற எக்ஸ்கியூசஸ் எல்லாம் விட்டுட்டு, இன்னைக்கு நைட்ல இருந்தே இதை நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளா இருக்குமே, ஒர்க் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின் மட்டும் இருந்தா உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். பட் நான் சொன்ன மாரி இது வெரி வெரி பவர்ஃபுல் நம்முடைய பிரெயினை ரீவயர் பண்றதுக்கு. டெய்லி சின்ன சின்ன ஷிஃப்ட்ஸ் பெருசா நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட கொடுக்கும். 21 டேஸ் மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. நான் ஷேர் பண்ண இந்த 4 கிராட்டிட்யூட்ல எது நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அண்ட் இதை இன்னொரு ஒர்க்கிங் மாம்க்கு ஷேர் பண்ணுங்க.